வணக்கம். எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நடைப்பயிற்சி நிமிட செய்தியில் ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் அவங்க வீட்டில் பேச்சே சுத்தமாக கேட்குறதில்ல. சின்ன வயசுலேயும் படிக்க சொன்னால் படிப்பு ஒரு முறையாக ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த படிப்பு மீது ஆர்வம் இல்லை. அதே மாதிரி ஒரு வேலை போயிட்டு ஒரு சுய தொழில் கற்றுக்கணும், இல்லை ஒரு தொழில் கற்றுக்கணுன்ட்டு வீட்டில் சொன்னாங்கன்னா அவங்க பேச்சு சுத்தமாக கேட்குறதே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி போகுது. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் ரம்மி, அதே மாதிரி ஆன்லைன் கேமுங்க எல்லாமே காசு கட்டி அவர் நஷ்டம் ஆகிறாரு. வீட்டில் இருக்கிற ஒரு பொருளாக வச்சுன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டித்து அவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே வெளியில் இருக்குவோம், கஷ்டமாகுது, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்படியே எல்லாத்தையும் போய் கேட்குறாரு. இவர் படிக்காததுனால வேலையும் இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் இவர் சூதாடினதுனால யாரும் அவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ரொம்ப பசி கொடுமை, முடியல. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த வாழ்க்கையை வாழறதை விட நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஊர் பகுதியில் இருக்கிற கோயில் அப்படியே மதிய நேரத்தில் வெயில் தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு விழுறாரு. அந்த கோயிலாண்ட யாரும் இல்லை. சுருண்டு விழவும் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது. கனவு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு வரும், அந்த பாம்பை நீ பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு, ஒரு அசரீரி. உடனே எழுந்து பார்த்தா என்ன இது நிஜமா இல்லை பொய்யா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பாம்பு ஒன்று வருது. பாம்பை பார்த்தா படையை நடுக்கும். இவருக்கு கை காலெலாம் விடவெடுத்து போகுது. ஐயோ, என்னடா அது இவ்வளோ பெரிய பாம்பு, இந்த பாம்பை வேறு பிடிக்க சொல்லி வேறு நம்மக்கிட்ட ஒரு அசரீரி வந்தது அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கிறாரு. உடனே அந்த பாம்பு பக்கத்தில் இருக்கிற புத்துக்காக மெல்ல நகருது. நம்ம பிடிக்கலாமா இல்லை வேணாவான்ற யோசனை ரொம்ப பலமாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கினே இருக்கிறார். அந்த பாம்பு மெல்ல புத்துக்காக போயிட்டு புத்து உள்ள முதல்ல தலை விடுது. நம்ம பிடிக்கலாமா வேணாவா இந்த பாம்பை, திருப்பி கொத்துச்சுன்னா நம்ம உயிர் போயிடுமே அப்படின்ற யோசனைலாம் வருது. அந்த பாம்பு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு பாதி பாம்புக்கு மேலே போயிடுச்சு. உடனே அவருக்குள்ளே ஒரு யோசனை வருது, நம்ம எப்படியா இருந்தாலும் சாக போகிறோம், நம்ம கோயிலேருந்து ஒரு அசரீரி வந்திருக்கு, நம்ம அந்த பாம்பை பிடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி அவரை தைரியத்தை வர வச்சுன்னு ஒரு அடி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு பிடிக்கிறாரு. அந்த பிடிக்கிற இடம் ஒரு அடி தங்கமாக மாறிடுது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் இருக்கிற பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் இருக்கிற பிள்ளைங்க கேட்கணும். வயசு கரெக்டான வயசில் படிக்கணும். ஆன்லைன் கேம்லாம் இருந்தால் உடனே அவாய்ட் பண்ணணும். ஒரு துணிச்சல் இருக்கணும். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நன்மையான விஷயமா இருந்தால் துணிச்சலை வர வச்சுன்னு அதுக்கான முயற்சியில் இறங்கி நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்.